வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பானிபூரி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானிபூரினாவே எல்லாருக்குமே இஷ்டம் தானேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸு புளி நான் ஊற வைக்கிறேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, வாஷ் பண்ண புதினா மின்ட், கொஞ்சமாக வாஷ் பண்ண கொத்தமல்லி கோரியண்டர் அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சீரகம், ஜீரா நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அதே ஸ்பூன் அளவில் மிளகு பெப்பர் ஒரு 3 ஸ்பூனு. நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, டர்மரன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி நம்ம வடிகட்டி தண்ணியை எடுத்துக்க வேண்டியது தாங்க. இதில் இந்து உப்பு, இது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க பானிபூரிக்கு. கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு பவுல் எடுத்து அதில் பாயில் பண்ண பொட்டேட்டோ நான் ஸ்கின் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. இதை மேஷ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போது ஒரு கரண்டியோ ஒரு இதோ ஃபோர்க்கோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் நம்மளுக்கு தேவையான பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோங்க. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலாங்க, ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நம்மளுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ப்ரௌன் மூக்கடலை இல்லைன்னா ஒயிட் சென்னா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம கொத்தமல்லியும் தூவி ஒரு சின்ன கப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். எனக்கு ரெடிமேடாக பானிபூரி கிடச்சிதுங்க, அதனால் அதை வாங்கி தான் நான் இப்போ உங்களுக்கு பொரித்து காமிக்க போகிறேன். இது ரெடிமேடு பானிபூரிங்க. இது மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நம்ம வீட்டில் பொரித்து நம்ம பானிபூரி சாப்பிட்லாங்க ஈஸியாக. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. டர்ன் பண்ணி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மற்ற இருக்கிறதும் நம்ம பொரித்து காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 4 பீஸு இல்லை 5 பீஸை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. ஈஸியாக இனிமேல் நம்ம வீட்லேயும் பானிபூரி செஞ்சு
எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. இதே போல் இன்னும் 4 பீஸ் போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கடைங்களில் ரெடிமேட் பானிபூரி வந்துருச்சுங்க. நம்ம வாங்கி வீட்லேயே சமைச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகாக ஒரு பிளேட்டில் பானிபூரி, நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக செஞ்சு வச்ச தண்ணி, பானி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பானிபூரி ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. பானிபூரியை உடைச்சிட்டு அதில் நம்ம மிக்சிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொட்டேட்டோ, அதையும் சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் பானி தண்ணியும் நம்ம சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ பானி தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தாங்க. பானிபூரி ரெடி. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.